வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, அடுத்தது ஆண் கேமிட்டக தாவரத்தின் வளர்ச்சி. ஆண் கேமிட்டுங்கிறது யார சொல்லுவோம்? அந்த மகரந்த துகள்கள் தான். இப்ப அது பிளான்ட்ல உருவாகி முடிச்சிச்சு. அடுத்து என்ன செய்யணும்? அந்த பூவை விட்டு வெடிச்சு போயிட்டு அந்த பெண் உறுப்பான சூலகத்தை போயிட்டு அதை ரீச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த படம் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துரும் வாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த மகரந்தம் என்ன பண்ணுது? வெடிச்சு வெளியில வருது. ஓகேவா? இதுல ஆனா பாருங்க, அந்த வெடிச்சு வரக்கூடிய மகரந்த துகள்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? எக்ஸைன், இன்டைன், உட்கரு, வளர்த்துளை அப்படின்னு 4 பார்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த உட்கரு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா பகுப்படைஞ்சு என்னவா மாறும்னா தழைவழி செல்லாகவும் உருவாக்க செல்லாகவும் மாறும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இது ரெண்டுமே. ஓகேவா? இங்க இருக்கிற அந்த உட்கரு என்ன செய்யும்னா கொஞ்சம் கொஞ்சமா பகுப்படையுது. பகுப்படைஞ்சு 2 செல்களை தோற்றுவிக்குது. அதாவது தழைவழி செல்லுங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பெரிய பிளேஸா இருக்கு. ஓகேவா? அதுவே உருவாக்க செல்லுங்கிறது சின்ன இடமா இருக்கு. அதாவது ஒரு ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி இடத்துல யார் இருக்காருன்னா தழைவழி செல் இருக்கு. ஓகேவா? கால்வாசி இடத்துல யார் இருக்கானா உருவாக்க செல் இருக்கு. இந்த மாதிரி 2 வகையான செல்களை அது உருவாக்குது, உட்கரு பகுப்படைஞ்சு. இப்ப இந்த படம் 4வது படம் டிக் பண்ற பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரான ஒரு மகரந்த துகள். இந்த துகள் தான் என்ன பண்ணும்னா இப்ப பூவோட அந்த சூலக முடிய போயிட்டு ரீச் பண்ணும். இப்ப இத பாருங்க, இந்த பிளவர்ல பாருங்க, அந்த முதிர்ந்த மகரந்த துகள் எப்படி சூலக முடிய அடையும்னா, இப்ப இங்கதான் அந்த மகரந்த துகள் இருக்கு. அது வெடிச்சு செதறி இந்த பெண் உறுப்பான சூலக முடி மேல விழுந்து போச்சு. ஓகேவா? இப்ப இந்த ஸ்டார் மாதிரி வரைஞ்சிருக்கல்ல, இதால இந்த சூலக முடியில இருந்து இப்ப எங்க வரணும்? இங்க உள்ள இருக்க இந்த சூழ்குள்ள வரணும். இந்த அமைப்பு எப்படி உள்ள வர முடியும்? இது எப்படியெல்லாம் உள்ள வராது. ஓகேவா? இதுக்குள்ள நமக்கு என்ன பண்ணிருக்கு? அந்த செல்லு 2ஆ பகுப்படைஞ்சிருக்குல்ல, தழைவழி செல்லு, உருவாக்க செல்லுன்னு சொல்லி 2ஆ பிரிஞ்சுது இல்லையா? இப்ப அந்த அமைப்புலதான் இங்க இருக்கும். அந்த சூலக முடியில விழுந்து போச்சு. இப்ப இந்த சூலக முடியில பாத்தீங்கன்னா நுனியில நமக்கு பிசுபிசுப்பான ஒரு தண்ணி மாதிரி ஒண்ணு செக்ரேட் ஆகும். அந்த தண்ணியில என்ன பண்ணும்னா இந்த மகரந்த துகள் நனைஞ்சு ஊறி போயிட்டு வளர்த்துளை அப்படின்னு ஒண்ணு படிச்ச ஞாபகம் இருக்கா? நமக்கு மகரந்த துகளுக்குள்ள என்ன இருக்குன்னு படிச்சிருக்கோம், வளர்த்துளை. அந்த வளர்த்துளை நாங்க ப்ளூ கலர்ல சும்மா புள்ளி வச்சு காட்டுற பாருங்க, இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வளர்த்துளை இந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த தண்ணியை சக் பண்ணி இந்த போலன் கிரைன் என்ன செய்யும்? மகரந்த உப்ப ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல விரிவுபட்டு இந்த வளர்த்துளை வழியா என்ன ஆரம்பிக்கும்னா இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி ஒண்ணு வளர ஆரம்பிக்கும். உள்ள அந்த 2 செல்லு படிச்சோம்ல, தழைவழி செல்லு, உருவாக்க செல்லுன்னு படிச்சோமா, இந்த 2 செல்லும் அந்த அமைப்பை விட்டு இந்த டியூபுக்குள்ள வர ஆரம்பிச்சிரும். புரியுதா? இப்ப உள்ள வரப்போறது யாருன்னா அந்த 2 உட்கரு. இந்த 2 உட்கரு தான் யார ரீச் பண்ணும்னா இந்த சூளை ரீச் பண்ணும். இந்த மேல இருக்க ஸ்டார் போன்ற அமைப்பு எல்லாம் என்ன செஞ்சிடும்? மேலேயே வீணா போயிடும், அதாவது செதஞ்சு போயிடும். ஏன்னா உட்கரு மட்டும்தான் உள்ள அனுப்பும். ஓகே, இதுல அந்த பெண் உறுப்பான சூலக முடிய போயிட்டு ரீச் பண்ண உடனேவே ஓகேவா என்ன உருவாக ஆரம்பிக்குது? உருவாக்க உட்கருன்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது குழாய் உட்கருன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது மகரந்த குழாய்ன்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தழைவழி செல்லுன்னு ஒண்ணு இருக்கு, உருவாக்க செல்லுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2 செல்லும் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, தழைவழி செல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தழைவழி செல்லு இருந்தாதான் இந்த நீட்டா ஒரு போலன் டியூப் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, மகரந்த குழாய்ன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த மகரந்த குழாய் என்ற அமைப்பு உருவாகிறதுக்கு யாரு வேணும் அப்படின்னா அந்த தழைவழி செல்லு வேணும். ஓகேவா? அடுத்தது யார் இருக்கா? உருவாக்க செல்லு இருக்கு. அந்த உருவாக்க செல்லு எத்தனையா பிரிஞ்சிரும் அப்படின்னா 2ஆ உடைஞ்சு போயிடும். 2 செல்லா பகுப்படைஞ்சு 2 ஆண் கேமிட்ட உருவாக்கிடும். சொல்றது புரியுதா? 2 ஆண் கேமிட்ட உருவாக்கிடும். இப்ப இந்த 2 ஆண் கேமிட் தான் யாரை நோக்கி போகும்? அந்த பெண் உறுப்பான சூலக முடிய நோக்கி போகும். இப்ப நீங்க தியரிக்கு போலாம் வாங்க. ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் நுண்வித்தாகும். நுண்வித்து, அதுவே பெருவித்துன்னு சொன்னா அது ஃபீமேல் பார்ட், பெண் உறுப்பு. நுண்வித்துன்னு சொன்னா மேல் பார்ட், ஆண் உறுப்பு. இது ஒரு மடியமானது. நுண்வித்திற்கு உள்ளிருக்கும் போதே ஆண் கேமிட்டக தாவரத்தின் வளர்ச்சி தொடங்கி விடுகிறது. இந்த இடத்துல கவனிங்க, நுண்வித்தின் உட்கரு பகுப்படைந்து, நுண்வித்தர உட்கரு பகுப்படைந்து எத்தனையா பிரியும் சொன்னோம்? ஒரு தழைவழி உட்கருவையும் ஒரு உருவாக்க உட்கருவையும் தோற்றுவிக்கிறது.
உருவாக்க உட்கருவை சூழ்ந்து சுவர் தோன்றுவதால் 2 சமமற்ற செல்களை அது உருவாக்கும். ஒரு பெரிய ஒழுங்கற்ற உட்கரு கொண்ட அதிக சேமிப்பு உணவு கொண்ட தழைவழி செல் மற்றும் ஒரு சிறிய உருவாக்க செல். அதாவது இங்க எத்தனையா பிரிஞ்சது பாருங்க. இந்த இடத்துல இது 2ஆ பிரிஞ்சிருக்குல்ல. அதாவது இந்த வட்டம் சமமா பிரியல. ஓகேவா? ஒரு 3/4 வாசியா ஒண்ணு, 1/4 வாசியா ஒண்ணு பிரிஞ்சிருக்கு. அததான் இங்க உங்களுக்கு சொல்றாங்க. அடுத்தது, பொதுவாக 2 செல் நிலையில் மகரந்த துகள்கள் மகரந்த பையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. இந்த லைன் திரும்ப கவனிங்க. பொதுவாக 2 செல் நிலை. 2 செல் நிலைனா யாரு? தழைவழி செல்லுங்கிற ஒரு நிலை, உருவாக்க செல்லுங்கிற ஒரு நிலை. இந்த நிலையில இருந்தா என்ன பண்ணுதுன்னா அந்த பூவை விட்டு வெடிச்சு அந்த மகரந்த துகள் வெளியில வருது. அடுத்த ஸ்டேஜ் பாருங்க. ஒரு சில தாவரங்களில் உருவாக்க செல் மீண்டும் பகுப்படைந்து, உருவாக்க செல் பகுப்படைந்து மீண்டும் என்னவா மாறுது? 2 ஆண் கேமெட்டுகளை தோற்றுவிக்கிறது. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத்தாவரங்களில் மகரந்த துகள்கள் 3 செல் நிலையில் வெளியேற்றப்படுகின்றன. அது ஏன் 3 செல்லுன்னு சொல்றாங்கன்னா, இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இதுல பாருங்க, 2 ஆண் கேமெட் இருக்கு, ஒரு குழாய் உட்கரு இருக்கா. அதனாலதான் இது என்ன சொல்றோம்னா 3 நிலை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க. 60% மூடுவிதை தாவரங்களில் மகரந்த துகள்கள் 2 செல் நிலையிலேயே வெளியேற்றப்படுகின்றன. மகரந்த துகள்கள் சரியான சூலக முடியை அடைந்த பின்னரே ஆண் கேமிட்டக தாவரம் மேற்கொண்டு வளரும். அது என்ன சரியான சூலக முடி அப்படின்னா, மாமரத்தோட அந்த மகரந்த துகள் மாமரத்தோட சூலக முடியை போய் ரீச் பண்ணணும். பப்பாளி மரத்தோட அந்த மகரந்த துகள் பப்பாளி மரத்தோட சூலக முடியை போய் ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்னா அந்த ஆண் கேமெட் மேற்கொண்டு வளரும். மேற்கொண்டு வளரும்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி குழாய் அமைப்பு இப்படி எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது ரவுண்டு ஷேப்ல தான் இருக்கும். அடுத்தது, சூலக முடியை அடைந்த மகரந்த துகள் ஈரப்பசையை உறிஞ்சி, சொன்னேன் இல்லையா, அந்த சூலக முடியை அடைஞ்ச உடனே அங்க உள்ள ஈரப்பசையை உறிஞ்சி லைட்டா சைஸ்ல உப்பிடும். உப்பினதுக்கு அப்புறம் அந்த இன்டைன் வளர்த்து, இன்டைன் அர்த்தம் உள்ள இருக்க அந்த லேயர் வழியா வளர்த்துறைன்னு சொல்லமா, அந்த வளர்த்துளை வழியாக யார் வளருவா? மகரந்த குழாய் வளரும். அங்கிருந்து 2 செல் நிலையில் மகரந்த துகள் வெளியேற்றப்பட்டிருப்பின், சூலக முடியை அடைந்த பின் அல்லது மகரந்த குழாய் கருப்பை அடையும் முன் உருவாக்க செல் பகுப்படைந்து 2 ஆண் செல்களை தருகிறது. அந்த மகரந்த குழாய் வளர்ந்த உடனேவே என்ன பண்ணுது? 2 ஆண் கேமெட்டை உருவாக்கிடுது. இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு 3 உட்கரு இருக்கு. ஓகேவா?